அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்யன் வ ரசூலா. நபிகளாரின் நயம், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நயமாக நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் சகோதரனை புன்முறுவலோடு பார்ப்பதும் ஒரு அறமே. இது ஒரு நபிமொழி. இந்த நபிமொழியை தொப்பியும் தாடியும் வைத்துக்கொண்டு ஜிப்பாவும் போட்டுக்கொண்டு மாணவர்களுக்கு அரபி கல்லூரியில் பாடம் எடுத்தால் அது ஹதீஸ் வகுப்பு. இதே நபிமொழியை நபிமொழி என்று சொல்லாமல் 5 நட்சத்திர ஓட்டலில் குழுகுழு அறையில் கோட்டும் சூட்டும் மாட்டிக்கொண்டு ஆங்கிலம் கலந்து வகுப்படுத்தால் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்று சொல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா நயங்களும் எல்லா பண்பாடுகளும் எல்லா நாசூக்குகளும் இன்று டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்ற பெயரில் தான் உலா வருகிறது. ஆனால் நபிகள் நாயகத்துடைய நபிமொழி என்றோ ஹதீஸ் என்றோ குர்ஆன் என்றோ சொல்ல மாட்டார்கள். அரபிக் கல்லூரியில் ஹதீஸ் எடுக்கப்படுகின்ற ஹதீஸ் வகுப்புகளுக்கும் 5 நட்சத்திர 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கின்ற வகுப்புகளுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், மദ്രஸாவில் மாணவர்களுடைய தட்டுப்பாடு நிலவுகிறது. ஆனால் 5 நட்சத்திர ஹோட்டலில் எடுக்கப்படுகின்ற இந்த கோர்ஸ்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் முன்கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து அதற்கு ஆட்கள் வருகிறார்கள். அருமை சகோதரர்களே, இது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு வகையில் எப்படியோ பெருமானாருடைய செய்தி போய் சேர்கிறதே என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். நயம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நயம் என்றால் என்ன? சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இங்கிதமாக எவ்வாறு நடந்து கொள்வது, இயல்புக்கு ஏற்றவாறு எவ்வாறு நடந்து கொள்வது, நாசூக்காக எவ்வாறு நடந்து கொள்வது, இதுதான் நயம் என்று சொல்லலாம். ஒருவரிடத்தில் ஒருவருடைய மனசு புண்படாமல் எவ்வாறு பேசுவது. வைரமுத்து அவரிடத்தில் ஒரு தடவை கேட்கப்பட்டது, இங்கிதம் என்றால் என்ன என்று. அவர் அழகாக சொல்லி காட்டினார், புண்படுத்தாமல் பண்படுத்துவது என்று. ஒரு ஆளை பண்படுத்தும் போது புண்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. நாம் இன்று ஒருவரிடத்தில் ஒரு குறையோ ஒரு உபதேசத்தையோ சொல்லும் போது எவ்வளவு தூரம் அவரை காயமுட வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காயப்படுத்தித்தான் நம்முடைய உபதேசத்தை எடுத்து சொல்கிறோம். பெருமானுடைய ஹதீஸை எடுத்து சொல்லும் போது கூட வெறுப்பை திணித்து தான் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறாங்கல்ல தெரியாது என்று தான் நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் அவ்வாறு செய்யவில்லை என்பதை நாம் எச்சரிக்கையாக மறந்து விடுகிறோம். அருமை சகோதரர்களே, ஏன் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நயத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நயம் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்த்தோம். ஏன் நயத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும்? காலம் காலமாக இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தை குறித்து நாம் பேசுகின்ற இஸ்லாம் என்றால் என்ன வகுப்புகள் எடுக்கிறோம்? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இதுதான் இஸ்லாம் என்று சொன்னாலே தொழுகை, நோன்பு, ஜக்காத் மட்டும்தான் நான் பேசுகிறோம். இதற்கு அப்பால் அநேகமானவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்து செய்த மக்களை தவிர யாரும் அதிகமாக பேசுவதில்லை. சந்தேகம் கேட்பதென்றாலும் தொழுகை நோன்பில் தான் சந்தேகம் கேட்கிறோம், சண்டை போடுவதென்றாலும் தொழுகை நோன்பில் தான் சண்டை போடுகிறோம். இது இஸ்லாம் அல்ல என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இதுதான், இது மட்டும்தான் இஸ்லாம் என்று நாம் சொல்லக்கூடாது. இது மட்டுமா இஸ்லாம்? இஸ்லாம் என்பது பரந்து விரிந்த ஒன்று. தொழுகையின் நோன்பும் ஜக்காத்தும் ஃபர்லான விஷயங்கள் தான். ஆனால் அது மட்டும் முழுமையான இஸ்லாம் அல்லவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு விரிவான ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு பரந்த ஒன்று. இதை தவிர வேறு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்கு நம்ம அறியாமல் இருக்கிறோம் நாம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நயத்தை குறித்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறான விஷயங்கள் தெரியாத காரணத்தால் தான் இந்த முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? இரு வகையாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். நீங்கள் பாருங்கள், அநேகமாக முஸ்லிம்களை ஒன்று இபாதத்தில் மிக மூழ்கியவர்களாக, எக்ஸ்ட்ரீமிசம், இபாதத்தில் வணக்க வழிபாடுகள் பெஸ்டா இருக்கிறார்கள், மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவரிடத்தில் நற்பண்புகள் பண்பாடுகள் எதுவும் இருக்காது. இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள், பண்பாட்டில் உயரியவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த பண்பாடுடையவர்களாக இருப்பார்கள், ஹேண்ட்ஸமா இருப்பார்கள், பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணுவார்கள், உண்மை பேசுவார்கள். ஆனால் இபாதத்தில் ஜீரோவாக இருப்பார்கள் முஸ்லிம்கள். இந்த 2 எக்ஸ்ட்ரீமிசமும், இந்த 2 எல்லை கடந்த போக்கும் தவறான ஒன்று. இஸ்லாம் அப்படியா சொல்கிறது? பண்பாடு இருக்கிறவரிடத்தில் இபாதத் இருக்கும், இபாதத் இருக்கின்றவரிடத்தில் பண்பாடு இருக்க வேண்டும். ஏன் முஸ்லிம்கள் இவ்வாறு மாறிவிட்டார்கள்? ஏனென்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னாலே தொழுகை நோன்போடு அவர்கள் நிறுத்தி கொண்ட காரணத்தால் தான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இவற்றை தெரிந்து கொண்டால், இவற்றை பெருமானாருடைய இந்த நயத்தை குறித்து தெரிந்து கொண்டால் நாம் இதயங்களை வெல்ல முடியும்.
மக்களிடத்தில் எவ்வாறு பழகுவது என்பதை நாம் பிறருக்கு புரிய வைக்க முடியும். இஸ்லாம் என்று சொன்னால் மண்ணுக்கடியில் இருக்கின்ற விஷயங்களை மட்டுமல்ல, பூமிக்கு வானுக்கு மேலால் இருக்கின்ற விஷயங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தை குறித்தும் பேசும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இதயங்களை வெல்ல முடியும். நாம் பின்பற்றுகின்ற ஒரு மார்க்கம் இங்கிதத்தோடும் நயத்தோடும் பண்பாட்டோடும் இருந்தால் பிறர் சொல்வார்கள், இவன் பின்பற்றுகின்ற மார்க்கம் சிறந்த மார்க்கம் தான் என்று அவன் புரிந்து கொள்வான். அதே நேரத்தில் நமக்கு ஒரு உணர்வு வரும், ஒரு மரியாதை வரும், ஒரு சுயமரியாதை வரும், நம்பிக்கை வரும். நான் ஒரு சிறந்த மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறேன், நம்மை அறியாமலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இதுதான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானாருடைய நயம் என்றால் என்ன என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நயமாக நடந்து கொண்டார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் தன்மையை இயல்புக்கு ஏற்ற இணக்கம் பெருமானாரிடத்தில் இருந்தது. ஒருவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். மனிதர்கள் பல வகையா இருக்கிறார்கள் இல்லையா? சிலருக்கு சிரிப்பு பிடிக்கும், சிலருக்கு சிரிப்பு பிடிக்காது. சிரித்தாலே அவர்கள் கோபப்படுவார்கள். சிலர் சீரியஸாக இருப்பார்கள் எப்போது பார்த்தாலும். சிலர் தனிமையில் விரும்புவார்கள், சிலர் கூட்டமாக இருப்பதை தான் விரும்புவார்கள். எப்போது பார்த்தாலும் நண்பர்களோடு இருப்பதை அவர்கள் இது இயல்பு, ஒவ்வொருவருடைய இயல்பு. இதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகச் சரியாக இனம் கொண்டு கொள்வார். அதுதான் நயம், பெருமானாருடைய நயம். யாருக்கு சிரிப்பு பிடிக்கும், யாருக்கு சீரியஸ் பிடிக்கும், யார் தனிமையை விரும்புவார்கள், யார் கூட்டத்தோடு. நான் உதாரணமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் இவற்றை இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு சரியான முறையில் அவர்களோடு அவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு இணங்கி செல்வார்கள். எனவே தான் எல்லா நபித்தோழர்களும் எல்லா நபித்தோழர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விரும்பி இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஏங்குவார்களாம். ஒவ்வொருவரும் சபையில் பார்த்தால் ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் தான் பேசுகிறார்கள் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருப்பார்களாம். பேசாதவர்கள் நினைப்பார்கள், பெருமானார் எனக்கு உபதேசம் செய்ய மாட்டார்களா என்று. நாம் இவன் போய் உபதேசம் பண்றானே என்ற எண்ணம் நமக்கு, நாம் உபதேசம் செய்யும் போது. ஆனால் ரசூலுல்லாஹ் எவ்வாறு இருந்திருக்கிறாள் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் ரசூலுல்லாஹ் கேலி பேசுவார்கள், கிண்டல் பேசுவார்கள், ஓட்டப்பந்தயம் வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ் அவ்வாறு நடக்கவில்லை. மற்ற மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹ் கேலி பேசுவதோ கிண்டல் பேசுவதோ இல்லை. வேண்டுமென்றால் நாம் இவ்வாறு நினைத்துக் கொள்ளலாம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் அதிகம் நேசித்திருந்தார்கள் என்ற காரணத்தால் நாம் சொல்லலாம், கேலி பேசினார்கள் கிண்டல் பேசினார்கள் என்று. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விட ரசூலுல்லாஹ் யாரையும் நேசிக்கவில்லை. அது இன்னொரு பக்கம் இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவியர்கள் நடந்து கொள்ளாத முறையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து புரிந்து வைத்திருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை விரும்பினார். ஓட்டப்பந்தயத்தை குறித்து நாம் அறிந்திருப்போம் இல்லையா? ஏன் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஓட்டப்பந்தயம் வைக்கவில்லை? இவர்களை விட வயது மூத்தவர். உம்மு சலமா அவர்களோடு ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயம் வைக்கவில்லையே. ஒரு தடவை ஓடுகிறார்கள், தோல்வி காணுகிறார்கள் ரசூலுல்லாஹ் இல்லையா? இன்னொரு தடவை ஓடும்போது வெற்றி கண்டு விட்டார்கள். பெருமானார் என்ன சொன்னார்? சிரித்துக் கொண்டே சொன்னார், ஹாதிஹி பித்தில்க ஹாதிஹி பித்தில்க. அதற்கு பதில் இது, அதற்கு பதில், பழிவாங்கியதை போல் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி ஹாதிஹி பித்தில்க, அதுக்கு பதிலாக இது, அதற்கு பதிலாக இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சோ இங்கே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்புக்கு ஏற்றவாறு இணங்கி செல்கிறார். அது மிக முக்கியமான ஒன்று. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், எல்லா மனைவிமார்களோடும் ஒன்றாக நடக்கவில்லை. நீதியை நான் சொல்லவில்லை, அந்த இணக்கத்தை. ரசூலுல்லாஹ் சில முற்காலத்தில் வாழ்ந்த சில காதல் ஜோடிகள் அல்லது கணவன் மனைவியர்களுடைய கதைகளை ரசூலுல்லாஹ் மனைவிமாரிடத்தில் பேசியிருக்கிறார்கள். பெருமானாருடைய மிகச்சிறந்த திறந்த வாழ்வை நீங்கள் படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு உம்மு ஸரா, அபு ஸரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதற்கு முன்னர் வாழ்ந்த கணவன் மனைவியருடைய கதைகளை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹும் ஆயிஷாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு கதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். முன்னர் வாழ்ந்த அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அது பல ஜோடிகளுடைய அந்த வரலாற்றை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு கட்டம் வருகிறது, உம்மு ஸரா, அபு ஸரா என்ற காதல் ஜோடிகளை குறித்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அந்த உம்மு ஸரா, அந்த அபு ஸரா என்று சொல்லப்படக்கூடிய கணவர் தன்னுடைய மனைவி உம்மு ஸராவை அவ்வாறு நேசித்தார், இவ்வாறு விரும்பினார், அவ்வாறு நடந்து கொண்டார், இவ்வாறு என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு கட்டத்து வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நிறுத்தி விட்டார். ஆனால் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டால், ஆனால் என்ன? யா ரசூலுல்லாஹ், கடைசியில் அந்த அபு ஸரா உம்மு ஸராவை தலாக் சொல்லிவிட்டார், விவாகரத்து செய்து. அவ்வளவு அந்யோன்யமாக, அவ்வளவு இணக்கமாக, நெருக்கமாக, பிரியமாக இருந்தவர்கள்.
இந்த நேரத்தில் அந்த ஒரு உணர்வுகள் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் இல்லையா? அதாவது அந்த ரசூலுல்லாவை நானும் நேசிக்கிறேன், ஆயிஷா தானும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம், ரசூலுல்லாவும் என்னை நேசிக்கிறோம். எனவே நேசிக்கப்பட்ட ஒரு ஜோடியுடைய கதையை சொல்லிக்கொண்டே வரும்போது, ஆனால் என்ன நடத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த முகம் அவ்வாறு ஒரு கவலை தேய்ந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷாவுடைய தோள்களில் தன்னுடைய கரங்களை போட்டவாறு சொன்னார்கள், குந்துலகி கஅபீ ஸரின் லி உம்மி ஸரின் வலாக்கின்னி லா உதல்லிகி. அபூ ஸரா உம்மு ஸரா எவ்வாறு நேசித்தாரோ அவ்வாறு நான் உன்னை நேசிப்பேன் ஆயிஷா, ஆனால் ஒரு நாளும் உன்னை நான் தலாக் சொல்ல மாட்டேன். இந்த இயல்பை பாருங்கள், ரசூலுல்லாஹ் எவ்வாறு இனம் கண்டு கொண்டிருக்கிறார். எனவே தான் 9 மனைவிமார்கள் அல்லது 11 சொல்லப்படுகிறது. மனைவிமார்கள் இருந்த பின்னும் யாரும் ரசூலுல்லாஹ்விடத்தில் என்னைக்கு விவாகரத்து தாருங்கள் என்று கேட்கவில்லை. யாராவது கேட்டிருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறையும் அப்படித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு எவ்வாறு நடக்கிறார்களோ அவ்வாறு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடப்பதில்லை. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், தல்ஹாவோடு நடப்பதை போன்று காலித் இடத்தில் நடந்து கொள்ளவில்லை. அபூ ஹுரைராவிடத்தில் நடப்பதை போன்று அம்மார் இடத்தில் நடந்து கொள்வதில்லை ரசூலுல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு இருந்தது. அந்த இயல்புகளை ரசூலுல்லாஹ் புரிந்து தெரிந்து சக்க சமயத்தில் அவரிடமிருந்து வேலை வாங்குவார்கள். அபூபக்கரை சாஃப்ட் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா சற்று கடினமானவர். கண்ணியத்திற்குரிய அருமை, பத்ர் போர் நடப்பதற்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்தில் சொன்னார்கள், நாளை நடக்க இருக்கின்ற யுத்தத்தில் அபுல் பக்தரியை யாராவது கண்டால், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபை யாராவது கண்டால், யாரும் ஃபமல் லக்கிய மின்கும் அஹதன் ஃபலா யக்துலஹும், யாராவது அந்த இருவரையும் கண்டால் அவர்கள் இருவரையும் யாரும் கொலை செய்ய வேண்டாம். எதிரிகளுடைய தரப்பிலிருந்து வருகிறார்கள், எதிரி யாரென்று போர்க்களத்தில் பார்க்க முடியாது, எல்லோரையும் கொன்று விடுவார்கள். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இருவரையும் யாராவது கண்டால் யாரும் கொலை செய்ய வேண்டாம். ஏனென்றால் இந்த இருவரும் நிர்பந்தப்படுத்தப்பட்டு அரபிகள் குறைஷிகளுடைய போர் படையில் வருகிறார்கள், விரும்பி வரவில்லை. அபுல் பக்தரி ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய ஹெல்ப்கள் பண்ணியிருக்கிறார். அதற்கு பிரதி உபகாரமாக அப்பாஸ் நிர்பந்தம் செய்யப்பட்டு வருகிறார். செய்து ஒரு போர்க்களத்தில் ஒரு கமாண்டருடைய ஒரு தளபதியுடைய ஒரு உத்தரவு. ஆனால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களில் உத்பா என்றொரு இருந்தார், இளம் சஹாபி, ஈமான் நிரம்ப பெற்றவர். மக்களுக்கு மத்தியில் சொன்னார், எங்களுடைய தந்தைமார்களும் எங்களுடைய சகோதரர்களும் போரில் வருகிறார்கள், அவர்களை நாங்கள் கொள்வோம், அப்பாஸை விட்டுவிட வேண்டுமா? அப்பாஸை மட்டும் விட்டு விடுவதா? எங்களுடைய சொந்த தந்தைமார்கள் வருகிறார்கள், அவர்களை நாங்கள் கொள்வோம், சகோதரர்கள் வருகிறார்கள், பிள்ளைகள் வருகிறார்கள், அவர்களெல்லாம் நாங்கள் கொள்வோம், அப்பாஸையும் அபுல் பக்தரையும் விட்டுவிட வேண்டுமா? அபுல் பக்தரி அவர் குறிப்பிட்டு காட்டவில்லை, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை குறிப்பிட்டு காட்டினார். அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காது கேட்டியது. இந்த நேரத்தில் 313 சஹாபாக்கள் அங்கு இருக்கிறார்கள் இல்லையா? பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இது? ஒரு கமாண்டருடைய ஒரு தளபதியுடைய உத்தரவு மீறப்படுவதை போன்று. ஆனால் இந்த சஹாபி முனாஃபிக் அல்ல, உத்பா, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அபூபக்கரை பார்க்கிறார்கள், அலியை பார்க்கிறார்கள், மற்ற சஹாபாக்களை பார்க்கிறார்கள். உஸ்மான் அங்கில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து சொன்னால், யா அபா ஹஃப்ஸ் அயுத்ரபு வஜ்ஹு ஹம்மி ரசூலில்லாஹி பிஸைஃப், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சாவுடைய முகம் வாளால் வெட்டப்படுமா? அபூ ஹஃப்ஸ், உமரே, ஹஃப்ஸாவின் தந்தையே, வெட்டப்படுவது நியாயமா கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் உடனடியாக உமர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி தருங்கள், அந்த உத்பாவுடைய தலையை கொய்து விடுகிறேன். கோபமாக கேட்டார்கள். பெருமானார் போதும், வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் இந்த நேரத்தில் இந்த கருத்தை சொல்லவில்லை? அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சாவுடைய முகம் வாளால் வெட்டப்படுமா அபூபக்கர் என்று அபூபக்கரிடத்தில் ஏன் கேட்கவில்லை? ஏன் அலி இடத்தில் கேட்கவில்லை? ஏன் ஜுபைர் இடத்தில் கேட்கவில்லை? ஏன் இன்னபிற சஹாபாக்கள் இருந்தால் ஏன் அவரிடத்தில் கேட்கவில்லை? சமாதானம் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கேட்டிருப்பார்கள். சதக்கா கொடுப்பது தர்மம் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கேட்டிருப்பார்கள். அறிவுரை என்று சொன்னால் அலி இடத்தில் கேட்டிருப்பார்கள். கல்வி சம்பந்தமான விஷயம் என்றால் முஆத் இடத்தில் கேட்டிருப்பார்கள். ஆனால் உமர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், உமர் ஒரு மிரட்டல் விட்டால், ஒரு எச்சரிக்கை விட்டால் அதுவே போதும் என்று தெரியும். அந்த நேரத்தில் உமருடைய அந்த இல்லையா பெருமானார் அந்த இயல்பை எடுத்துக்கொண்டார். இது தளபதி, ஒரு போர், ஒரு கமாண்டருடைய உத்தரவு, இந்த உத்தரவு மீறப்பட மாட்டாது. உடனடியாக அந்த சஹாபி சொன்னார், தெரியாமல் செய்து விட்டேன் யார சொல்லலாம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சோ இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா இயல்பை அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னபிற மற்ற சஹாபாக்களை விட மேலே கொண்டு வருகிறார்கள்.
அந்த சஹாபி பின்னர் குறிப்பிட்டு காட்டினார், நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று சொல்லி ஈமான் நிரம்ப பெற்றவன் ஒரு சஹாபி. அந்த சஹாபி பின்னர் குறிப்பிட்டு காட்டினார், பெருமானாருடைய உத்தரவுக்கு நான் எதிர்த்து கருத்து சொன்னதன் காரணத்தால் ஷஹாதத்து மட்டும்தான் அதற்கு பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறேன். யமாமா போரில் ஷஹீதாகிறார். இது எப்படி இருந்தாலும் இங்கே ரசூலுல்லாஹ் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள்? கைபர் போர் முடிகிறது. யூதர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். யூதர்கள் எல்லாம் தங்களிடத்தில் இருக்கின்ற தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்து செல்லக்கூடாது. கைபரில் இருந்து அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது. அது மட்டுமல்ல, யூதர்களுடைய தலைவன் ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லப்படக்கூடிய தலைவன் சற்று காலங்களுக்கு முன்னர் தான் இறந்திருக்கிறான். அவருடைய சாச்சா இப்போது தலைவராக இருக்கிறார். பெருமானாருக்கு தெரியும் யூதர்களிடத்தில் தோல் பை நிறைய தங்கங்கள் இருந்தது என்று. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதரிடத்தில் கைபரில் இருந்து வெளியேறுகின்ற யூதரிடத்தில் சொன்னார்கள், தங்கங்கள் வெள்ளிகள் எதையும் எடுத்து செல்லக்கூடாது, செல்வங்கள் எல்லாம் என்று. அந்த ஈது தலைவன் அழைத்து வரப்படுகிறது. கேட்கிறார்கள், எங்கே தங்கங்களையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்திருந்தது? போரில் செலவாகிவிட்டது முஹம்மதே என்று அவன் குறிப்பிட்டு காட்டினான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் கைபர் யுத்தத்தை தவிர அதற்கு முன் வேறு எந்த யுத்தமும் வரவில்லை யூதர்களுக்கு. எனவே நிச்சயமாக செல்வம் அவரிடத்தில் தான் இருக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? பொய் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்தது, பொய் சொல்கிறான். அந்த ஹுயை தலைவர் இறந்து விட்டார். ஆனால் அவருடைய சாச்சாவிடத்தில் தான் இப்போது இருக்க வேண்டும் யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது சஹாபாக்களை பார்க்கிறார்கள். உமரும் அங்கிருக்கிறார், அபூபக்கரும் அங்கிருக்கிறார். ஜுபைரை அழைத்தார்கள். ஜுபைர், விசாரியுங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஜுபைர் விசாரித்தார், செல்வம் கிடைத்தது, அவ்வளவுதான். இப்போது நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைரை அழைத்தார்கள்? ஏன் உமரை அழைக்கவில்லை? உமரை அழைத்து உமரை விசாரியுங்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வார்? யா ரசூலல்லாஹ், உத்தரவு போடுங்கள். முஸ்லிமுக்கு எவ்வாறு சொல்லுகின்றவர்? ஒரு யூதன் என்றால் ஒரே வெட்டினால் தங்கம் கிடைக்குமா? கிடைக்காது, தலைதான் கிடைக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அருமை சொல்ல இயல்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு புரிந்து கொண்டார் அந்த இணக்கத்துமாக. ஏனென்றால் அவர் ஒரு மெய்காப்பாளர், அவருக்கு தெரியும் எவ்வாறு விசாரிப்பது என்று. என்னென்ன முறைகள் விசாரித்தால் உண்மை வெளியே வரும், அதை வெளியே கொண்டு வரும். ஒரே வெட்டில் வெட்டிவிட்டால் எங்கிருந்து உண்மை தெரியும்? சோ இந்த இயல்புக்கேற்ற இணக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துடைய கவலைகளையும் உணர்வுகளையும் அறிந்து உரையாடுவார்கள். நம்மிடத்தில் அது கிடையாது. ஒருவர் கவலையோடு இருக்கிறாரா, துன்பத்தோடு இருக்கிறாரா, இன்பத்தோடு இருக்கிறாரா, அவற்றை பார்ப்பதில்லை. நாம் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாக சொல்லிவிடுகிறோம். அது மட்டுமல்ல, வாலிபரிடத்தில் பேசுகின்ற பேச்சுக்களை முதியவரிடத்தில் பேச முடியாது. மனைவியிடத்தில் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் சகோதரிடத்தில் பேச முடியாது. கணவனிடத்தில் பேசுகின்ற பேச்சையெல்லாம் சகோதரிடத்தில் பேச முடியாது. சிறுவரிடத்தில் பேசுகின்ற பேச்சையெல்லாம், நான் கிரிக்கெட்டை குறித்து 85 வயசு முதியவரிடத்தில் பேசினால் என்ன ஆகும் சொல்லுங்கள் இல்லையா? அவருக்கு கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. எனவே இந்த உள்ளத்து உணர்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருவருடைய கவலை, ஒருவருடைய துக்கம், ஒருவருடைய இன்பம், ஒருவருடைய மகிழ்ச்சி, அத்தனையும் புரிந்து அதற்கேற்றவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். உள்ளத்து உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் பேச்சு என்பது ஒரு கலைதானே இல்லையா? சொற்களை செலக்ட் செய்து தேர்வு செய்து பேச வேண்டும். எந்த சொல் கொல்லும், எந்த சொல் வெல்லும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சொல்லை நம்மை தூக்கு மேடையில் நிறுத்திவிடும். எனவே அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவலைகளையும் துக்கங்களையும் இன்பங்களையும் புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடுவார்கள். பாருங்கள், பெருமானாருடைய நயத்திற்கும் பண்பாட்டுக்கும் அந்த இங்கிதத்துக்கும் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் உரையாடு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சிறிய முன்னுரையின் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். அப்துல்லா இப்னு ஹிராம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியுடைய மகன். 9 சகோதரிகள், ஏழ்மை, திருமணம் முடிக்காத 9 சகோதரிகள். அப்பா இல்லை, அப்பா உஹதில் ஷஹீதாகிவிட்டார். கண்ணியத்திற்குரிய அருமைச்சொல்ல ஒரு ஏழ்மை, ஆனால் உயர்குலத்தை சார்ந்தவர், தன்மானத்தை விட்டுக் கொடுக்காதவர். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஜாபிருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று. ஆனால் நேரடியாக உதவியை கொடுத்தால் தன்மானம், சில உயர்குலத்தை சார்ந்தவர்கள் வறுமையில் வாடினாலும் தன்மானம் இடம் கொடுக்காது பிறரிடத்தில் கை நீட்டுவதற்கு இல்லையா? ஜாபிரை குறித்து ரசூலுல்லாஹ் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். நேரடியாக கொடுத்தால்
வாங்க மாட்டார். எனவே ஒரு தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். பாருங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை, அவருடைய துக்கத்தை, அவருடைய அந்த மகிழ்ச்சியற்ற நிலைமையை மிகச் சரியாக புரிந்து கொள். தாத்துர் ரிகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் மதீனாவை நோக்கி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வருகிறார்கள். படை வந்து கொண்டே இருக்கிறது. மக்களிடத்தில் கேட்டார்கள், ஜாபிர் எங்கே என்று. ஜாபிரும் வந்து அந்த படையில் கலந்து கொண்டார். யார் ரசூலுல்லாஹ் அவர் பின்னால் வருகிறார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் மெதுவாக தன்னுடைய ஒட்டகத்தை நகர்த்துகிறார்கள். எல்லா படையும் எல்லோரும் செல்கிறார்கள். ஜாபிர் கடைசியா இருக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மாலக் யா ஜாபிர், என்ன ஆச்சு ஜாபிர், ஏன் மெதுவாக வருகிறீர்கள்? ஒட்டகம் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஒட்டகம் நோஞ்சான ஒட்டகம், மெலிந்த ஒட்டகம், வயதான ஒட்டகம், இது மற்ற ஒட்டகங்களோடு போட்டி போட முடியவில்லை, இறங்குங்கள் ஜாபிர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அதில் ஏறினார்கள். பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று அந்த ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்தார்கள். அது ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா என்ற தடவிய போது வேகமாக ஓடியது. பின்னர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த ஒட்டகத்தில் ஏற்றி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒட்டகத்தில் ஏறி இருவரும் சமமாக நடந்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஜாபிரை பார்க்கிறார்கள். கவலை தோய்ந்த ஒரு முகம், வறுமை, ஆனாலும் யாரிடத்திலும் தன்மானத்தால் கை நீட்டாத ஒருவர், ஆனால் ஈமான் நிரம்ப பெற்றவர், ஏழ்மையை காரணம் காட்டி போரில் கலந்து கொள்ளாமல் இருக்கவில்லை. எறும்பு கடித்தால் கூட 7 நாள் தொழாதவர்கள் நாம் இல்லையா? ஆனால் அங்கு ஏழ்மை ஒரு காரணமாக இருக்கவில்லை. 9 சகோதரர் இருக்கிறார்கள், கடன் சுமை இருக்கிறது, அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு காரணமாக இருக்கவில்லை. போர்க்களத்திற்கு சென்று திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கிறார்கள். ஹல் தஸவ்வஜ்த யா ஜாபிர், திருமணம் முடித்தீர்களா யா ஜாபிரே, திருமணம் முடித்து விட்டீர்களா? இளம் சஹாபி. அவர் சொல்கிறார், ஆம் யா ரசூலல்லாஹ், திருமணம் முடித்து விட்டேன். விதவையா கன்னி பெண்ணையா? அவர் சொன்னார், விதவையை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டார், ஹல்லா பிக்ரன் யா ஜாபிர் துலாயிபுஹா வ துலாயிபுக்க, ஒரு கன்னி பெண்ணை மனம் முடித்திருக்க கூடாதா ஜாபிர்? அவள் உன்னோடு விளையாடுவாள், நீர் அவரோடு விளையாடலாம். ரசூலுல்லாஹ் அந்த விளையாட்டு என்று சொன்னால் இன்பமாக இருந்திருக்குமே என்று. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேள்விக்கு தன்னுடைய வறுமையை சொல்கிறார். யா ரசூலல்லாஹ், 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், திருமணம் முடிக்காத சகோதரிகள். என்னுடைய அப்பா ஷஹீதாகிவிட்டார் உஹதில், வறுமை, எனக்கு ஏழ்மை. எனவே என்னுடைய சகோதரிகளை கவனிப்பதற்கு அவர்களுடைய வயதுக்கொத்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் சரியாக இருந்திருக்கார். எனவே விதவையை கல்யாணம் பண்ணித்தாதான் சரியாக இருந்திருக்கும் என்று சொன்னபொழுது ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறார்கள். ஜாபிர் சரியாகத்தான் திருமணம் முடித்திருக்கிறார் என்று. அந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய அருமை, என்னதான் விதவையை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் புதுமணவாளன் தானே இல்லையா? அப்போதுதான் கல்யாணம் முடிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிருக்கு சொல்கிறார்கள், ஜாபிர் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? எப்படியெல்லாம் நளினமாக மென்மையாக அந்த உணர்வுகளை புரிந்து காயப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். பாருங்கள், ஜாபிர், நாம் மதீனாவுடைய எல்லையை அடைந்தால் உடனடியாக ஊருக்குள் சென்று விட வேண்டாம். நம்முடைய வருகையை நம்முடைய மனைவியருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தெரிவிப்போம். சற்று நேரம் சென்றதற்கு பின்னர் வீட்டுக்கு செல்லலாம். அந்த அவகாசத்திற்குள் நம்முடைய மனைவிமார்கள் தங்களுடைய தலையணைகளை சரி செய்து கொள்வார்கள். தலையணை என்று சொல்ல ஒரு குறியீடாக சொல்கிறார். தலையணை என்று சொன்னால் மனைவிமார்கள் தங்களை என்னதான் பிரிந்திருந்தாலும் ஒரு 2 மாத காலம் அல்லது ஒரு 15-20 நாள் பிரிந்திருக்கிறார்கள். எனவே மனைவிமார்கள் தங்களுடைய கணவனுக்காக என்னதான் விதவியாக இருந்தாலும் அலங்கரித்துக் கொள்வார். ரசூலுல்லாஹ் எனவே அலங்கரித்துக் கொள்வதையும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதையும் ஒரு குறியீடாக சொல்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை கேட்டபொழுது சொன்னார், வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா இந்தனா மாரி, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ரசூலுல்லாஹ், எங்கள் வீட்டில் தலையணை இல்லை. ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்ல இவர் ஒன்றை சொல்கிறார், எங்கள் வீட்டில் தலையணைகளே இல்லை யா ரசூலல்லாஹ். தலையணை இல்லாத ஒரு வீடு இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வந்தார் என்று இவருக்கு புரியவில்லை. ஏழ்மை இல்லையா? வரும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்ன இன்ஷா அல்லாஹ் வரும். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் உறுதியோடு முடிவெடுக்கிறார், ஜாபிருக்கு எப்படியாவது உதவியை தர வேண்டும். நடக்கிறார்கள். ஜாபிர், அத்திபியனி ஜமலக் யா ஜாபிர், உன் ஒட்டகத்தை எனக்கு விற்கிறாயா? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உன் ஒட்டகத்தை எனக்கு விற்கிறாயா? ரசூலுல்லாஹ்விடத்தில் ஜாபிர் சொன்னார்கள், இனாமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் இதை போய் யார் விலைக்கு வாங்குவார்? இது நோஞ்சான் ஒட்டகம், மெல்லிய ஒட்டகம். இல்லை ஜாபிர், நான் விலைக்கு வாங்க முடிவெடுத்து விட்டேன், விலைக்கு விற்றுத்தான் தர வேண்டும். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் இனாமாக தருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் விலைக்கு விற்கத்தான் போகிறேன் என்று சொல்கிறீர்களே. இல்லை ஜாபிர், விலைக்கு விற்கத்தான் வேண்டும், ஒரு விலையை சொல்லுங்கள். அப்படி என்றால் நீங்களே ஒரு விலையை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு திர்ஹம் பிதிர்ஹமின், ஒரு திர்ஹத்துக்கு இந்த ஒட்டகத்தை நான் வாங்குகிறேன். என்னதான் நோஞ்சால ஒட்டகமா இருந்தாலும் ஒரு திர்ஹத்திற்கா? ஒரு திர்ஹம் என்பது எவ்வளவு வந்து விட போகுது இல்லையா நம்முடைய நாட்டுக்கு? ஒரு திர்ஹமா? யார சொல்ல, நான் தான் இனாமாக தருகிறேன் என்று சொன்னேனே என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிதிர்ஹமைனி, 2 திர்ஹத்துக்கு நான் விலைக்கு வாங்குகிறேன் ஜாபிரேன்.
இல்லை யா ரசூலல்லாஹ், 2 திர்ஹம் தான் போகும் என்று சொல்கிறீர்களா என்ற பாவனையில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமைதியாக இருக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், 3 திர்ஹத்திற்கு விலைக்கு வாங்கட்டுமா? பெருமானார் சீரியஸாகத்தான் பேசுகிறார்கள், உண்மையாகத்தான் பேசுகிறார்கள் தெரிந்த பொழுது ஜாபிர் அமைதியாக இருக்கிறார்கள். உண்மையிலே ரசூலுல்லாஹ் விலைக்கு வாங்கத்தான் கேட்கிறார்கள். அதுவரை நினைத்தார்கள் கிண்டலுக்காக கேட்கிறாள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியோடும் திடமாகவும் சொன்னார்கள், ஜாபிர் 700 திர்ஹத்திற்கு இந்த ஒட்டகத்தை உம்மிடமிருந்து நான் விலைக்கு வாங்குகிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி என்றால் நான் இந்த ஒட்டகத்திலிருந்து இறங்குகிறேன் யா ரசூலல்லாஹ். வேண்டாம், மதீனா வரும் வரை இந்த ஒட்டகத்திலே வாருங்கள், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். விலை பேசி முடித்தாகிவிட்டது. 700 திர்ஹம் என்பது ஒரு பெரிய ஒரு தொகை. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஜாபிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன் இருந்த ஒரு தூணிலோ ஒரு பில்லரிலோ ஒட்டகத்தை கட்டினார்கள். காத்திருக்கவில்லை, சென்று விட்டார்கள். பெருமானார் வெளியே வந்தார்கள். ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். யாருடைய ஒட்டகம் என்று கேட்ட நீண்ட வரலாற்றுடைய சுருக்கம் இது. ஜாபிர் ஜாபிருடைய ஒட்டகம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்தார்கள். பைத்துல் மாலிலிருந்து 700 திர்ஹங்களை எடுத்து பிலால் இடத்தில் கொடுத்தார்கள். இதை ஜாபிருக்கு கொண்டு கொடுங்கள், ஒட்டகத்துடைய விலை என்று. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்பி செல்ல முற்படும் போது ரசூலுல்லாஹ் பிலாலை அழைத்தார்கள். வாருங்கள் பிலால், இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து கொண்டு செல்லுங்கள். 700 திர்ஹம் ஒட்டகத்துடைய விலை. இந்த ஒட்டகம் பெருமானாருடைய பரிசு என்று சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர் பாருங்கள், எவ்வளவு பண்பாடாக, எவ்வளவு நாசூக்காக, எவ்வளவு இங்கிதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நயமாக ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறார்கள் இல்லையா? இப்ப ஜாபிருக்கு அந்த குற்ற உணர்வோ தன்மானமோ அங்கே வராது, குறுக்கே வராது. இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை நமக்கு இருக்கிறதா? இப்போது கூட நீங்கள் பாருங்கள், ஏன் பிலாலை அழைத்தார்கள்? ஏன் அபூபக்கரை அழைக்கவில்லை? ஏன் உஸ்மான் செல்வசீமானை அழைக்கவில்லை? ஒரு பணக்காரர் ஒரு ஏழைக்கு தர்மம் அல்லது விலை என்று சொன்னால் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உணர்வுகள் அப்போது கூட காயப்பட்டு விட ஒரு பணக்காரர் ஒருவருக்கு கொடுக்கும் போது இல்லையா, அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆயிஷா, எப்போது நீ என்னிடத்தில் கோபமாக இருக்கிறாய், எப்போது நீ என்னை திருப்தியிட்டிருக்கிறாய், விரும்புகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். உணர்வுகளை ரசூலுல்லாஹ் மிகச் சரியாக இனம் கண்டு கொண்டிருந்தார்கள். எப்போது என்னை விரும்புகிறாய், எப்போது என் மீது கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்டால், எப்படியா ரசூலுல்லாஹ், எதை வைத்து சொல்கிறீர்கள்? எனக்கு நன்றாக தெரியும். என் மீது கோபமாக இருக்கிற போது ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வீர்கள். என் மீது அன்பாக இருக்கிற போது லா ரப்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வீர்கள். இந்த உணர்வுகளை எப்படி புரிந்திருக்கிறார்கள் பாருங்கள் இல்லையா? கோபமாக இருக்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நேசத்தோடு இருக்கிற போது ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னா, நஅம் வல்லாஹி யா ரசூலல்லாஹ் வலாக்கின் லா ஹஜ்ரு இல்லா இஸ்மக். ஆம் யா ரசூலல்லாஹ், ஆனால் அவ்வாறு சொல்லும் போது கூட ஒரு தடவை கூட உங்கள் பெயரை தவிர உங்களை நான் வெறுத்ததில்லை யா ரசூலல்லாஹ். உங்கள் பெயரை தவிர்த்து கொள்வேன், ஆனால் உங்களை நான் வெறுத்ததே இல்லை என்று சொல்வார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரிய அருமையை சொன்ன நம்மிடம் இந்த பண்பாடு, இந்த நாசூக்கு, இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இருக்கிறதா? மரண வீட்டுக்கு செல்கிறோம், மௌத்தான வீட்டுக்கு செல்கிறோம், அங்கு சென்று நாம் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அங்கு மொபைலில் நாம் வேறு யாரிடத்திலேயோ எதையோ பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சடங்காகத்தான் சடங்கு வீட்டுக்கே செல்கிறோம். நாம் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற தன்மை நமக்கு இல்லையா? ஒரு நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் நாம் ஏனோ தானோ என்று தான் செல்கிறோம். அந்த நோயாளிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமே, பல விவகாரங்களை, பல நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டுமே என்று சொன்னால் அங்கு போனவுடன் அவருடைய உணர்வுகளை காயப்படுத்துவதில் தான் நாம் முனைகிறோம். இப்படித்தான் என்னுடைய நண்பனுக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் அவனுக்கும் ஒரு நோய் வந்தது, அவன் பக்கவாதத்தில் விழுந்து விட்டான், அவன் செத்து விட்டான், அவர்களை பயமுறுத்தி விட்டு நாம் வருகிறோம் இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் இப்படித்தான், எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த அவனா ஒரேடி ஆளை க்ளோஸ் பண்ணிடுவானே என்று அவருடைய உணர்வுகளை காயப்படுத்துகிறோம். நாம் ஒரு ஏழையை கண்டால் இளக்காரமாக பேசுகிறோம். எங்கே உணர்வுகள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் பாருங்கள். பெருமானாருடைய இன்னொரு நயம்தான் அருமையின் சகோதரர்களே, பாராட்டுகின்ற விஷயம். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவார்கள். அந்த பாராட்டுகின்ற மனோபாவமே முஸ்லிம் இடத்தில் குறைவாக இருக்கிறது. ஒரு நல்ல ஆடை போட்டிருக்கிறார், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறார் என்றால் மாஷா அல்லாஹ், இந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பரா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அவர் காசும் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம். அந்த பாராட்டு, ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாராட்டியதன் காரணத்தால் எத்தனையோ உயர்ந்த லட்சியங்களை அடைந்த வரலாறுகளை நாம் படிக்கிறோம். பின்னர் சொல்லி பாருங்கள், கேட்டு பாருங்கள், உங்களுடைய இந்த லட்சியத்தை அடைவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எது? என்னுடைய ஆசிரியர் என்றோ பாராட்டி, ஒரு பாராட்டு. நம்ம சொல்றதே இல்லையே, ஒரு அழகான ஒரு பெர்ஃபியூம் ஒரு ஆள் போட்டு வர்றாரு, அத்தர் ஒரு ஆள், நல்லா இருக்கு மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கு உங்களுடைய அத்தர்,
நாம் இதை கூட சொல்வதில்லை. பெரிய 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 சேவைகளையும் லட்சியங்களையும் செய்தால்தான் பாராட்டு. சின்ன சின்ன விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டுவார்கள். பிள்ளைகள் ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் வெரி குட் என்று சொல்லுங்கள். அவ்வாறு சொல்வதே இல்லையே. பாராட்டினால் அவன் நாசமா போயிடுவான். நம்முடைய சின்ன விஷயங்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலர் முன்னிலையில் பாராட்டி இருக்கிறார். பலர் மக்களும் பலருக்கு முன் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களையும் எவ்வாறு பாராட்டி இருக்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், என் சமூகத்திலேயே என் சமூகத்தை அதிகம் கருணை கொண்டு சமூகத்தோடு அதிகம் கருணை கொண்டவர் அபூபக்கர். ரசூலுல்லாஹ் சொல்லி பாராட்டுகிறார். என் சமூகத்திலேயே என் உம்மத்திலேயே எனது உம்மத்தினர் மீது அதிக நேசம் கொண்டவர் அபூபக்கர். அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், இந்த இஸ்லாத்தில் சற்று கடுமையாக நடப்பவர் உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பாராட்டுகிறார் இல்லையா? ஒவ்வொரு சஹாபாக்களையும் எவ்வாறு பாராட்டுகிறார்? அதிக வெட்கப்படுகின்றவர் உஸ்மான். ஹலால் ஹராமை குறித்து அதிகம் தெரிந்தவர் முஆத் இப்னு ஜபல். வாரிசுரிமை சட்டங்களை குறித்து அதிகம் தெரிந்தவர் ஸைத் இப்னு சாபித். அழகாக குர்ஆன் ஓதுகின்றவர் உபை இப்னு கஅப். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருக்கிறார். இந்த சமூகத்துடைய நம்பிக்கையாளர் அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ். பாராட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டு எல்லாருக்கும் முன்னால் வைத்து பாராட்டுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மெய்காப்பாளர்கள் இருந்திருக்கிறார். எனது மெய்காப்பாளர் ஜுபைர், அல்லாஹ்வுடைய சிங்கம் ஹம்சா, சைஃபுல்லாஹ் அல் மஸ்லூல் உருவப்பட்ட அல்லாஹ்வுடைய வாள் காலித் இப்னு வலீத். இது ரசூலுல்லாஹ்வுடைய பாராட்டு. இந்த விஷயங்களை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? அவ்வாறே நாம் ஹதீஸ்களை படிப்போம், ஹதீஸ் வகுப்புகளுக்கு கலந்து கொள்வோம். ஆனால் இதிலிருந்து பாடம் எடுத்திருக்கிறோமா? பெருமானாருடைய இந்த பண்பாட்டை நாம் அவ்வாறு புரிந்திருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, துறைசார் நிபுணத்துவம். ஒவ்வொரு துறைக்கும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களை இனம் கண்டு கொள்வாளி. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல இயர் நோஸ் த்ரோட் இல்லையா, காது மூக்கு தொண்டை. இதுக்கு 50 வருடங்களுக்கு முன்னால் இதெல்லாம் இருந்திருக்கா? பல துறை, ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம். இஸ்லாம் கூறுகிறது பல துறைகளில் நீங்கள் திறம்பட இருந்தார்கள், ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற வேண்டும். ரசூலுல்லாஹ் இங்கே துறை சார்ந்த மக்களை இனம் கொண்டு அவளை பாராட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை, இது ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு நயம். அடுத்த இன்னொரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நயம் தான் உபதேசத்தில் நடுநிலையை பேணுவது. உபதேசத்தில் நடுநிலையை பேணுவது என்று சொல்ல, ஒருவர் தவறு செய்கிறார். அந்த தவறை கண்டவோடு நாம் என்ன செய்கிறோம்? உடனடியாக அவருடைய குறையை மட்டும்தான் நேரடியாக நாம் பேசுகிறோம். எடுத்த உடனே அவருடைய குறையைத்தான் செய்கிறோம். இல்லை கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் அவ்வாறு இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரிடத்தில் ஒரு குறையை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற நிறைகளை முதலில் சொல்வார்கள். எவ்வளவு நல்ல விஷயம் அவர் செய்திருப்பாரா இல்லையா? அந்த நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி இந்த குறையை மட்டும் தவிர்த்திருந்தால் நன்றா இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடு. இல்ல எடுத்த உடனேயே ஒரு குறையை சொல்லும் போது அவர் என்ன நினைப்பார் என்று சொன்னால், நான் ஒரு உதவாக்கரை என்று இவர் எண்ணுகிறாரோ என்று அவர் எண்ண தொடங்கி விடுவார் இல்லையா? எடுத்த உடனே குறை. உங்கள் மனைவி வீடுகளை சுத்தமாக வைக்கவில்லையா, உடனடியாக போர் செய்வதற்கு ஆயுதத்தை தூக்கி விடாதீர்கள். பாராட்டலாம், நீ நன்றாக சமைக்கிறாய், ஏதோ ஒன்று நன்றாக சமைக்கிறாய், அழகாக ஆடை அணிகிறாய், குழந்தைகளை நன்றாக கவனிக்கிறாய், வீட்டை மட்டும் சுத்தமாக வைத்திருந்தால். இதை சொல்லிவிட்டு இதை சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கிறது. நண்பன் சுபு தொழவில்லையா, அவனிடத்தில் சொல்லுங்கள், எல்லா தொழுகைகளையும் தொழுகிறாய், சுபு முக்கியமான இது. எனவே இந்த விஷயம் நீ உண்மை பேசுகிறாய், மார்க்கத்தில் பற்றிருக்கிறது, எனவே சுபுகையும் தொழுதால். கண்ணியத்திற்குரிய அருமை சொல்ல, எனவே ஒரு வேலைக்காரர் நேரம் தவறி வருகிறாரா, நன்றாக வேலை செய்கிறாய், ஹார்ட் ஒர்க் செய்கிறாய், பார்ப்பதற்கு அழகா இருக்க, ஏதோ ஒன்று. எனவே இந்த பங்க்சுவாலிட்டியையும் நீ, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு குணம். குறைகளை சுட்டி காட்டும் போது ரசூலுல்லாஹ் நல்ல விஷயங்களை, அவரிடம் இருக்கின்ற திறமைகளை முதலில் எடுத்து சொல்லி அதற்கு பின்பு தான் இல்லை இந்த குறை உன்னிடத்தில் இருக்கிறது சொல்வார்கள். நேரடியாக குறையை சுட்டி காட்ட மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயம், ஜியாத் இப்னு லுபைத் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இந்த சஹாபி ஒரு இளம் சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இவர் அறிவிக்கிறார், ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னதற்கு பின்பு சொன்னார்கள், ஆனால் இந்த அதிர்ச்சியூட்டுகின்ற இந்த செய்தி எப்போது வரும் என்று சொன்னால், வேதத்தை குறித்த ஞானம் எடுபட்டு போகும் காலத்தில் தான் இது நடக்கும் என்று சொன்னார். அந்த அதிர்ச்சியூட்டக்கூடிய அது எதுவென்று சொல்லப்படவில்லை.
அந்த அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி, வேதத்தை குறித்த ஞானம் மக்களிடமிருந்து எடுபட்டு போகும்போது, மக்களிடமிருந்து வேதம் குறித்த ஞானம் எடுபட்டு போகும்போது இந்த அதிர்ச்சியூட்டுகின்ற இந்த சம்பவம் நடக்கும் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் அந்த ஜியாத் இப்னு லுபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் வேதம் குறித்த ஞானம் எடுபட்டு போய்விடும் என்று எவ்வாறு நீங்கள் சொல்கிறீர்கள்? நாங்கள் இந்த அருள்மறை குர்ஆனை ஓதுகிறோம், அதை எங்களுடைய குழந்தைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் ஓதி கொடுக்கிறோம், பின்னர் அவற்றை அவருடைய குழந்தைகளுக்கு ஓது காட்டுகிறார்கள், பேர குழந்தைகள் என்று. மறுமை நாள் வரை இந்த அருள் குர்ஆனை நாங்கள் ஓதத்தானே செய்வோம், பின் எப்படி வேதம் குறித்த ஞானம் எடுபட்டு போய்விடும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? சரிதானே? குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோம், எங்களுடைய சந்ததிகள் ஓதுகிறார்கள், ஓதி ஓதி மறுமை நாள் வரை ஓதுவார்கள், வேதம் குறித்த ஞானம் இல்லாமல் போகும் என்று எவ்வாறு நீங்கள் சொல்கிறீர்கள்? ஈமான் நிரம்ப பெற்ற ஒரு இளம் சஹாபி ஆதங்கத்தால் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் எப்படி வேதம் குறித்த ஞானம் இல்லாமல் போகும் என்று சொல்வார்கள் என்ற எண்ணத்தில். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புரிதலை, தவறான புரிதலை எவ்வாறு சரி செய்கிறார்கள் பாருங்கள். இப்படியா கேட்பது என்றார் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்படியா கேட்பது, அறிவு இருக்கிறதா உனக்கு என்று கேட்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஸகிலத்க உம்முக யா ஜியாத் இன் குந்து லஅத்துக மின் ஃபுகஹாய் அஹ்லில் மதீனா. நாசம் ஜியாத், மதீனாவிலேயே மிகச்சிறந்த மேதை என்று அறிஞர் என்றல்லவா நான் உன்னை நினைத்திருந்தேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? மக்களுக்கு மத்தியில் அந்த ஜியாதை குறித்து சொல்கிறார். ஜியாத், மதீனாவிலேயே மிகச்சிறந்த ஒரு மேதைகள் ஒருவராக அல்லவா நான் கணித்திருந்தேன், ஆனால் இந்த ஈஸியான கேள்வி நீ கேட்கிறீரே என்று ரசூலுல்லாஹ் முதலில் பாராட்டுகிறார்கள். அந்த சஹாபியை பாராட்டுகிறார்கள் பல மக்களுக்கு முன்னால். பின்னர் சொன்னார்கள், ஹாதிஹி தௌராத் வல் இன்ஜீல் இன்தல் யஹூதி வன் நஸாரா ஃபமாதா யுக்னி அன்ஹும். இந்த தௌராத்தும் இன்ஜீலும் யூதரிடத்திலும் கிறிஸ்தவரிடத்திலும் இருக்கிறது, வளமையாக ஓதவில்லை அவர்கள், அதன் மூலம் அவர்களுக்கு என்ன பயன்? குர்ஆனை நீங்கள் ஓதுகிறீர்கள், கல்வி கிடைக்காது, ஞானம் கிடைக்காது, ஓதல் தான். இதுதான் நடக்கிறது. அது வேறு விஷயம், அதற்கு நாம் வரவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் பாருங்கள். ஒரு குறையை சொல்வதற்கு முன்னால் நிறைகளை பாராட்டி இருக்கிறார்கள், அவரிடம் இருக்கின்ற திறமைகளை, நல்ல விஷயங்களை பாராட்டி இருக்கிறார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வாறு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் நீங்கள் பாருங்கள். காலித் எத்தனையோ இஸ்லாத்துக்கு எதிரான போர்களை கலந்திருக்கிறார்கள். உஹதில் மாபெரும் பின்னடைவுக்கு காரணமானவரே அவர்தான். இஸ்லாத்தின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மிகப்பெரிய விரோதம் கொண்டிருந்தார். அவர் மிகப்பெரும் விரோதம் கொண்டிருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவில் வலீத் இப்னு வலீத், காலித் இப்னு வலீதுடைய சகோதரரிடத்தில் கேட்கிறார், காலித் எங்கே? வலீத், காலிதை போன்ற அறிவுள்ளவர்கள் இந்த இஸ்லாத்தை, என்னால் கூட்டம் கூட்டமாக ஃபத்ஹ் மக்காவில் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள், காலிதை மட்டும் காணவில்லை, காலித் இப்னு வலீத் எங்கே என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது எவ்வாறு கேட்டார்கள் தெரியுமா? மிஸ்லஹு யுஜுஹல் இஸ்லாம், இவரை போன்றவர் இஸ்லாத்தை குறித்து அறியாமல் இருக்கலாமா? அவருடைய போர் திறமையும் அவருடைய புத்தி கூர்மையும் இஸ்லாத்திற்கு ஆதரவாக, முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலவ் ஜாஅனா லஅக்ரம்னாஹு வ கத்தம்னாஹு அலா கைரிஹி, அவர் மட்டும் நம்மிடத்தில் வந்தால் ஏனைய மக்களை விட நாம் அவரை முற்படுத்துவோம், அவருக்கு தனி சிறப்பு கொடுப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இங்கே காலித் வலீத் எத்தனையோ தொந்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ தூரங்களை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ இன்னல்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அவரிடம் இருக்கின்ற திறமைகளை, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறார்கள் இல்லையா? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தியை வலீத் இப்னு வலீத் உடனடியாக தன்னுடைய சகோதரருக்கு எழுதினார். ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொன்னார்கள் என்று, நீ இன்னுமா இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்ற செய்தி கிடைத்த பொழுது கடிதத்தை படித்துவிட்டு காலித் சொன்னார் தனக்குத்தானே, முஹம்மது என்னை குறித்து விசாரித்தாரா, இப்படி சொன்னாரா என்று சொல்லிவிட்டு ஒட்டகத்தை, குதிரையை எடுத்தார், மதீனாவுக்கு புறப்பட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே கண்ணியத்திற்குரிய அருமை சொல், எனவே ஒருவர் குறை சொல்கிறார் என்று ஒரு குறை சுட்டி காட்டும் போது அவரிடம் இருக்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை முதலில் சொல்ல வேண்டும். முஆவியா பின் ஹக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமவாசி சஹாபி தொழுகைக்காக வருகிறார். கிராமத்திலிருந்து வருகின்றவர் தொழுகைக்காக வருகிறார். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் ருக்கூவுடைய நேரம், ஜமாத் நடந்து கொண்டே இருக்கிறது, ருக்கூவில் மக்கள் இருக்கிறார்கள். வேகமாக வந்த இந்த முஆவியா பின் ஹக்கம் தடவென்று ருக்கூவில் கலந்து கொண்டு ருக்கூவை சேர்ந்து தொழ வேண்டும் என்பதற்காக வேகமாக வருகிறார், ருக்கூவில் கலந்து கொள்கிறார். அது ஒரு யுத்த காலம், எதிரிகள் எப்போது வருவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எனவே இவர் வேகமாக வந்தபொழுது சஹாபாக்களுடைய உள்ளமெல்லாம் அதிர்ச்சி, எதிரிகள் வந்து விட்டார்களோ என்பதற்காக. கிராமவாசி தானே,
நாகரிகங்களோ பண்பாடுகளோ தெரியாதவர்களாகத்தான் அவ்வாறு இருந்திருப்பார்கள். எனவே தொழுகை முடிந்த பொழுது எதுவும் நடக்கவில்லை என்ற பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டால், யார் அவ்வாறு வந்தது? ருக்குவில் வேகமாக அதிர்ச்சியூட்டும் வண்ணம். முஆவியா இப்னு ஹக்கம் சொன்னார், நான் தான் யார சொல்ல, ஒரு தவறு செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம இருந்தால், நம்முடைய இமாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? இல்லையா, அறிவு இருக்கிறதா உமக்கு இவ்வளவு வேகமாக வருவது என்றுதானே சொல்லியிருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன் ஃபி ஸலாத், தொழுகையில் உமக்கு இருக்கின்ற அந்த ஆர்வத்தை அல்லாஹ் அதிகரிப்பான. தொழுகையில் உமக்கு இருக்கின்ற ஆர்வத்தின் காரணத்தால் தானே வந்தீர் இல்லையா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார், வலா தஈத், மீண்டும் இவ்வாறு செய்யாதீர்கள். முடிந்தது விஷயம். எனவே கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இங்கே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்ன, ஒரு குறையை நாம் சொல்லும் போது, நல்ல விஷயங்களை முதல் எடுத்து சொல்ல வேண்டும். அதான் மிகச்சிறந்த ஒன்று. சிலரை பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. என்னடா குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு பூத கண்ணாடி வச்சு தேடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்கடா குறை இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் ஒரு குறை செய்திருக்கலாம், 99 நன்மைகள் செய்திருப்பார்கள். ஆனால் சிலருக்கு அந்த ஒரு குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதத்தில் இந்த வகை குறையை தேடுவதில் மிக நாகரிகமாக நடந்திருக்கிறார். நாம் இப்போது சொல்வதை போன்று குறை அப்படியே சுட்டி காட்டுறதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு நயமே உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய நயம். சிலர் நீங்க பாருங்க, குறையை தேடுறது வண்டி, ஒரு நண்பருடைய வண்டியில் ஏறினா, என்ன இந்த வண்டி இவ்வளோ பழசா இருக்கு, ஏசியை போட்டால் ஏசியில் என்ன காற்று தான்பா வருது. இங்கே குறைய தேடுறதே ஒரு வேலையா இருக்கு. வீட்டுக்கு நுழைவார், வீட்டில் நுழைஞ்சா சேச்சே இந்த சேரை என்னன்னு மாத்தலையா, இதான் கேட்பார். அழுக்கா இருக்கே பார்க்கலையா. ஸோ பிள்ளைகளை கண்டா என்னது பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிற, சாப்பாடை கொடுத்தா சொல்வார் புளி சரியில்லையே, உப்பு சரியில்லையே என்று. ஸோ இந்த குறை காணுகின்ற இந்த கலாச்சாரம் என்பது மனிதரிடத்தில் ஒரு கொள்ளை நோயை போன்று, தொற்று நோயை போன்று வேகமாக பரவிவிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க, மஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் உணவை குறை சொன்னதே இல்லை. பெருமானார் விரும்பினால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இது என்ன அப்படின்னா நாம இப்ப குறை சொல்றதுன்னா அது வேற விஷயம். அதாவது ஒரு பொறுப்புதாரி உண்மையிலேயே தவறிழைக்கிறார் என்றால் அந்த குறை என்பது வேறு. ஆனால் வீட்டில் சர்வசாதாரணமா எப்போது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியதே இல்லை. 3 நபர்கள் வந்த செய்தி உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் வாழ்ந்த 3 நபர்கள், ஒருவர் சொன்னார்ல திருமணம் முடிக்க மாட்டேன் என்று, ஒருவர் நான் தூங்கவே மாட்டேன், ஒரு நாள் காலமெல்லாம் நான் நோன்பு வைக்க போறேன், எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர். இது இஸ்லாமிய ஷரியத்தில் இல்லாத ஒன்றே அந்த 3 பேரும் சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அந்த மக்களுடைய குறையை கண்டித்தார்கள்? இல்லை, நேரடியாக கிடையாது. குறையை இப்படி ஊதி பெரிதாக்கி இப்படிலாம் பண்ணலாமா அப்படி சொல்லவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் தான் பேசுவார்கள். மா பாலு அக்வாமின் யஃபலூன கதா வ கதா யகூலூன வ கதா கதா. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் இவ்வாறு சொல்லுகிறார்கள், அது ஷரியத்தில் இல்லையே, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாததே என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார். ஆக குறை காணுகின்ற அந்த கண்ணாடி என்பது நாம் கலட்டி வைத்து விட வேண்டும். எதிலும் குறையை தேடிக்கொண்டிருந்தால், ஒன்று குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், 2வது நம்முடைய நிம்மதியும் போய்விடும். இப்ப ஈயும் தேனியும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஈ இருக்கிறது, தேனி இருக்கிறது. தேனியுடைய பண்பு என்னவென்று சொன்னால், எங்கு தேன் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் சென்று அமரும். ஆனால் ஈ புண்களையும் சீழ்களையும் தேடித்தான் அமரும் இல்லையா. ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் ஈயாக இருக்கக்கூடாது, தேனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். பெருமானாருடைய அடுத்த நயம்தான் பிரச்சனைகளை தேடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையை தேடவே மாட்டார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை, இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடவே மாட்டார். சிலரிடம் நீங்க பேசினால் நீங்க பாருங்க, நாம் ஒரு வகையா பேசிட்டு இருப்போம், அவர் அந்த பேச்சுக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிச்சு என்ன மடையன் சொல்ல வரியா என்று அவர் கேட்பார். இப்போ அவர் என்னை மடையன் நினைச்சுக்கிட்டியா என்று கேட்பதன் மூலமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறார். அப்படி இல்லைங்க, நான் மடையன் அப்படிலாம் சொல்ல வரல அப்படின்னா நான் அப்படின்லாம் நினைக்கல அப்படின்னா அப்போ உள்நோக்கம் அதுதான் என்று உறுதியாக சொல்லுவார். ஏதோ நம்முடைய இதயத்தை திறந்து பார்த்ததை போன்று நீ அப்படிதான் அந்த நோக்கத்தில் தான் பேசியிருக்கிற என்று சொல்லுகின்ற மனிதர் பிரச்சனைகளை தேடுகிறார். மனைவி பேசினா என்ன வீட்டில் இருக்க வேணாம் சொல்றியா, வீட்டுக்கே வராதேன்னு சொல்றியா என்று கேட்கும் மனிதர் பிரச்சனைகளை உருவாக்குகிறார். ஒரு மகன் எதையாவது வாப்பாட்டையோ அப்பாட்டையோ ஏதாவது விஷயத்தை பேசினா மகனை பார்த்து என் மனதை நோகடிக்கிறதே உன்னுடைய வேலையா இருக்கிறது என்று சொல்லும் ஒரு தந்தை பிரச்சனைகளை உருவாக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க பாருங்க, வாழ்விலிருந்து எப்படி நயமாக பண்பாடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் என்று சொன்னால், யாருடைய மனதையும் புண்படுத்துவது பெருமானாருடைய வழிமுறையும் அல்ல, நயத்தோடு நடந்து கொள்வார்கள், பிரச்சனைகளை தேடவும் மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடம் கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது
ஒரு நாள் காலையில் ஏதாவது சாப்பிடுவதற்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? அப்போ மனைவிமார்கள் சொல்வார்கள் இல்லை. அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், அப்படின்னா நான் இன்னைக்கு சாயும், அல்லாஹும்ம இன்னி சாயும், நான் நோன்பு வைக்கிறேன், முடிஞ்சது பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருடைய இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் வீட்டுக்கு சொந்தக்காரன், வீட்டுடைய பொறுப்புதாரி, நான் ஏதாவது இல்லைன்னா சொல்லக்கூடாதா, வாங்கிட்டு வந்திருப்பேனே, இதுவா இப்படியா வீட குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனைகளை தேடவே மாட்டார்கள். இதுல நம்ம சண்டை உருவாக்க முடியும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள் இங்க பாருங்க. குல்சூம் இப்னு ஹுசைன் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார், தபூக்குடைய யுத்தத்திலிருந்து நாங்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டே இருந்தோம். அந்த நேரத்தில் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகின்ற அசதியின் காரணத்தால் நான் சற்று தூங்க தொடங்கிவிட்டேன். என்னுடைய ஒட்டகம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம், சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டகத்தில் குதிரையில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குல்சூம் சொல்லுகிறார், நான் என்னுடைய தூக்கத்துடைய மிகுதியின் காரணத்தால் என்னுடைய ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திற்கு அருகாமையில் சென்றது. எனவே என்னுடைய ஒட்டகம் பெருமானாருடைய காலை சற்று உரசி விட்டது. உரசிய பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வேதனையால் காலை தொட்டார்கள். நான் திடுக்கிட்டு விழித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் நான் சற்று அகன்று சென்றேன். மீண்டும் எனக்கு தூக்கம் மிகைத்தது. இரண்டாவது முறையும் அவ்வாறு நடந்தது. அவர் சொல்லுகிறார், அந்த குல்சூம், மூன்றாவது முறையும் அவ்வாறு தான் நடந்தது. மூன்றாவது முறை அவ்வாறு நடந்த பொழுது நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் இஸ்தக்ஃபிர்லி, யா ரசூலல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள், தூக்க மீதியால் நடந்து விட்டது. 3 முறை நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அறிவு இருக்கா உனக்கு? ஒரு தடவை பரவாயில்ல, 2 தடவை பரவாயில்ல, 3 தடவையா ஒரு மனுஷனை இடிப்பாங்க என்று தானே கேட்போம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செல்லுங்கள் முன்னோக்கி, செல்லுங்கள் முன்னோக்கி. விஷயம் முடிந்தது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகளை தேடவில்லை. நீங்கள் பாருங்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுவராக இருந்த பொழுது நாம் எல்லாரும் அடிக்கடி கேள்விப்படுகின்ற விஷயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அந்த இருவரும் வருவார்கள், பெருமானாருடைய மேனியில் ஏறி விளையாடுவார்கள். பெருமானார் சுஜூதுக்கு சென்றால் பெருமானாருடைய கழுத்தில் அமர்ந்து, பிடரியில் அமர்ந்து ஒரு குதிரையை அல்லது வாகனத்தை ஓட்டுவதை போன்று பெருமானாருடைய ஆடையை பிடித்துக் கொண்டு ஒரு குதிரை சவாரி செய்வதை போன்று செய்வார்கள். ஒரு தடவை அவ்வாறு அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிலிருந்து ஒரு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவ்வாறு செய்த பொழுது நீண்ட நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்து விட்டார்கள். நீண்ட நேரத்திற்கு பின்பு சுஜூதிலிருந்து எழுந்து தொழுகை முடித்த பொழுது தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு நேரம் சுஜூது? ஏதாவது வஹி வந்ததா? நாங்கள் பயந்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த விஷயத்தை விளக்கினார்கள். இவ்வாறு அவர்களை நான் விளையாடி கொண்டிருந்த அந்த என்னுடைய பேர குழந்தைகளை விளையாட்டு தடுக்கும் மனம் எனக்கு வரவில்லை என்று விளக்கம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? குழந்தைகளை வீட்டிற்கு கொண்டு விடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, குழந்தைய பெற்று வச்சிருக்கீங்க, வேற எதையாவது இப்படியா குழந்தைகள், தொழுறது கூட தெரியல, இவ்வளவு மோசமான என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறை காணவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தையுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் வருகிறார்கள். ஏதாவது ஹல் இந்தகி தஆமுன் அக்லுஹு, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று அந்த உம்மு ஹானி இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, என்னன்னா எங்கிட்ட அப்ப காஞ்ச ரொட்டி தான் இருந்தது. காய்ந்த ரொட்டிகள் இருந்த பொழுது நான் அதை பெருமானாரிடத்தில் எவ்வாறு கொடுப்பது என்பதற்காக தயங்கி யார சொல்லலாம், காய்ந்த ரொட்டி துண்டுகள் தான் இருக்கிறது என்று சொன்னேன். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காய்ந்த ரொட்டி துண்டுகளை கொண்டு வருமாறு சொல்லி ஒரு கோளையில் தண்ணீரும் கொண்டு வர சொல்லி அந்த தண்ணீரில் அந்த ரொட்டி துண்டுகளை கொஞ்சம் பிச்சு போட்டாங்க. பிச்சு போட்டு அது ஒரு கூழாக மாறும்போது பெருமானார் கேட்டார்கள், ஆணம் ஏதாவது, சால்னா ஏதாவது இருக்குதா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் உம்மு ஹானி சொன்னார்கள், யார சொல்லலாம், வினிகர் தான் இருக்கிறது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வினிகரை வாங்கி அந்த ஹுப்பூஸ், அந்த ரொட்டியுடைய அந்த தண்ணீரில் விட்டு சொன்னார், நிஅமல் இதாம் அல் ஹல், நிஅமல் இதாம் அல் ஹல், வினிகர் நல்ல குழம்பு, வினிகர் நல்ல குழம்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இங்கே என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு பிரச்சனையாக எடுக்கவில்லை. இது காய்ந்த ரொட்டி எல்லாம் ஒரு சாப்பாடா, இதை இறைவனுடைய தூதருக்கு நீங்கள் தருகிறீர்களே, வினிகர் எல்லாம் ஒரு குழம்பா, ஒரு சால்னாவா, இதை போய் சாப்பிடுவானா என்று ஒரு பிரச்சனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கவில்லை. எனவே அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நயம் என்பது சொன்னால் முடிவுறாமல் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எனவே யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பண்படுத்துவதுதான் நாகரிகமும் இங்கிதமும் என்று சொல்வார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் செயல்படுத்தி தன்னுடைய தோழர்களுக்கும் அதை செய்து காட்டினார்கள். எனவே தான் நாம் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த நாகரிகமும் இந்த நயமும்
மனிதகுல வரலாற்றிலேயே மாபெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மட்டுமே மேய்த்து கொண்டிருந்த அந்த அரபுகுலங்களை, நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத அந்த அரபுகுலங்களை உலகத்திற்கே தலைமை தாங்குவதற்கு தகுதி படைத்த தலைவர்களாக மாற்றி காட்டியது என்று சொன்னால் அந்த நாகரிகமும் பண்பாடும் தான். எனவே கண்ணியத்திற்குரிய அருமை நேயர்களே, அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்கங்களையும் இபாதத்துக்களையும் கட்டளைகளையும் ஷரியத்துடைய சட்டங்களையும் தெரிந்து கொள்ளுகின்ற அதே நேரத்தில் பெருமானாருடைய நயத்தை குறித்தும் இங்கிதத்தை குறித்தும் பண்பாடை குறித்தும் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பண்பாடுகளையும் நாகரிகத்தையும் இங்கிதத்தையும் பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்ததே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள். பெருமானாருடைய இந்த பண்பாடு, பெருமானாருடைய இந்த நயம், பெருமானாருடைய இங்கிதம் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நபிகளார் வாழ்ந்த சமூகத்தில் தான் அபூபக்கர் போன்றவரும் வாழ்ந்தார்கள். நபிகளால் வளர்ந்த சமூகத்தில் தான் அபூபக்கர் போன்றவரும் வளர்ந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு தடவை கேட்டால், யார் ரசூலுல்லாஹ், எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு நாகரிகம், இவ்வளவு நயம், இவ்வளவு பண்பாடு, இவ்வளவு இங்கிதம் எங்கிருந்து? எங்களோடு தான் வாழ்ந்தீர்கள், எங்களோடு தான் வளர்ந்தீர்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், அல்லமனி ரப்பி ஃபஅத்தபனி அஹ்ஸன தஅதீபா, எனது இறைவன் எனக்கு கற்றுத்தந்தான், எனவே அழகிய முறையில் கற்றுத்தந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நயத்தை குறித்து குறிப்பிட்டு காட்டினார். எனவே நயமும் இங்கிதமும் பண்பாடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வழிமுறை. இந்த நயத்தையும் இந்த இங்கிதத்தையும் இந்த பண்பாடுகளையும் நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக பிறருடைய உள்ளங்களை வேகமாக கவர முடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நயத்தோடும் இங்கிதத்தோடும் நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.